உள்ளத்தை அலசி பிரிக்க நாங்கள் பூமர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். சேட் அண்ட் சில் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு. அதில் வந்துட்டு ஒரு ஆன்மீகம் செக்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு சினிமா செக்மெண்ட்டு, இந்த 2 செக்மெண்ட்டும் சேர்ந்தது தான் சேட் அண்ட் சில் அப்படிங்கிற ப்ரோக்ராம். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். என்னோடய கோ ஹோஸ்ட்ஸ் எல்லாம் நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றேன். வெரி ஸ்வீட் கமலா ராஜசேகர், வெரி சைல்ட் லைக் லக்ஷ்மி ரங்கராஜன், எங்கள் குழுவோட கானக்குயில் வந்து சாந்தி ரங்கராஜன், அப்புறம் வெரி டேலண்டட் உமா மோகன், நான் வந்து விஜய் ராஜகோபாலன். நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஆன்மீகம் ரவுண்டு. ஒரு நல்ல பக்தி பாடலை ஒன்று போடுங்க. பக்தி மனம் கமழணும் அந்த பாட்டில், சரியா? I would like to tell you what Anmigam in my opinion is. Anmigam என்னை பொறுத்தவரையில் ஒரு தேடல். It is a search for a higher truth. It's a seeking inside each one of us. அது எப்பவும் ஆரம்பிக்கிறது லைஃப்பில், எப்போ ஆரம்பிக்கிறது சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தர் லைஃப்பில் ஒவ்வொரு மாதிரி. எனக்கு வந்து சைல்ட்ஹுட்டில் ஐ யூஸ் டு திங்க் அபவுட் காட் அ லாட். அவரை பற்றி யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியாது. பட் ஐ யூஸ் டு திங்க் அபவுட் ஹிம். ஐ யூஸ் டு வண்டர் வேர் ஹி இஸ். சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுறப்போ மை ப்ரேயர் யூஸ் டு பி எல்லாரும் எப்போவும் நல்லா இருக்கணும். தட்ஸ் வாட் மை பேரண்ட்ஸ் டாட் மீ. தட்ஸ் வாட் ஐ யூஸ் டு ப்ரே. அண்ட் கடவுள் இருக்காரா, நம்மளை பார்த்துட்டு இருக்காராங்கிற கொஸ்டின் வாஸ் ஆல்வேஸ் தேர். ஸ்லோகா சொல்லி நமஸ்காரம் பண்ணுவேன். ஸ்லோகா தெரிஞ்சால் தான் கடவுள் நம்மளை பார்ப்பாரான்னு ஒரு கொஸ்டின் எனக்கு எப்போவும் இருக்கும். அது ஐ குடன்ட் அக்செப்ட் அ காட் வுட் ஒன்லி அக்செப்ட் தோஸ் ஹூ லேர்ன் ஸ்லோகாஸ் அண்ட் ரிசைட்டட் ஸ்லோகாஸ். எனக்கு அவ்வளோதான் தெரியும். ஐ யூஸ் டு திங்க் தட்ஸ் வே காட் இஸ். And I could never imagine a God who used to be partial towards those who said shlokas. இப்படி போயிட்டு இருந்தபோது ஒரு நாள் எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு சுவாமிஜி வந்தார். இட் வாஸ் a turning point in my life. He started the speech in a very casual way. He said, ஒரு ஃப்ளார் பாட்டை காமிச்சு கேட்டார், who made the flower pot அப்படின்னு. How did the flower pot get here னு கேட்டார். We said the peon brought it inside from the garden அப்படின்னு சொன்னோம். அந்த கார்டனுக்கு எப்படி வந்தது அந்த பாட்னு கேட்டார். ஸோ we said potter would have made it. He said very good. The flower pot இங்கே இருக்கணும்னா potter would have made it இல்லையான்னாரு. We said yes. We didn't know what he was getting at. He pointed to a table on the stage and he said, the table எங்கேருந்து வந்தது? Who made it? By now we were wise to his ways. We said carpenter made it னு சொன்னோடனே he was very happy. He said that's true. Then he looked at the building and he said, it was an open ground sometime. அது எப்படி பில்டிங்காக வந்தது? Who made it னு கேட்டார். We said laborers made it. எல்லாரும் சத்தமாக சொன்னோம் laborers made it னு சொன்னோம். He applauded all of us and he said true. எல்லாம் ஏதாவது இருக்கணும்னா somebody should have created it அப்படின்னு சொன்னார். We really understood what he was trying to say. And he said look at the moon, the stars, the sun, the galaxies. எல்லாம் பாருங்கோ, earth பாருங்கோ. Don't you think somebody would have made it அப்படின்னு கேட்டார். We said yes, there would have been someone to make it. எங்களுக்கெல்லாம் அப்போ தான் புரிஞ்சுது somebody made it னு. He said the creator is there. For the world to exist, a creator would have been there னு அப்படி சொன்னார். சொன்ன உடனே it was such a eye opener for me. I'm sure it was an eye opener for a lot of people. என்னோட மனசில் வந்து ஒரு பெரிய தெம்பு வந்தது. I felt so happy that day. I felt like singing. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. Why I'm telling you all this is, மனசில் பசங்களை மைண்டில் there are so many questions waiting to be answered. I think adults, the grown-ups should understand this and be ready to answer these questions. நம்மளும் நிறையா படிக்கணும். We should be ready to answer questions of youngsters. அன்றைக்கி ஈவினிங் போயிட்டு I was very happy. ராத்திரி படுத்துட்டு இருக்கிறப்போ மைண்டில் கடவுள் இருக்காருன்னு ஒரு சந்தோஷம். It shows that the question was there paramount in my mind. அது இருந்திருக்கு இந்த கொஸ்டின். அது ஆன்சர் ஆன உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கடவுள் இருக்காரு, there should be a creator, so கடவுள் is there அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன் மனசுக்குள்ளே. திடீர்னு ஒரு கேள்வி வந்தது.
கடவுள் ஏதாவது பண்ணுறதுக்கு ஒரு கிரியேட்டர் வேணும்னா கடவுளை யார் கிரியேட் பண்ணினான்னு ஒரு கேள்வி வந்தது. ஐ வாஸ் டேக்கன் அபேக். இது யார் கடவுளை பண்ணியிருப்பா? ஹூ வுட் ஹவ் மேட் காட்? காடை போய் யாராவது பண்ண முடியுமா? காட் எப்படி வந்தாருங்கிற கேள்வி வந்து என்னோட மைண்டில் இட் கிரியேட்டட் சச் அ டர்புலன்ஸ் இன் மை மைண்ட். இட் லாஸ்டட் ஃபார் செவரல் டேஸ். இந்து ரிலீஜியன் படி ஃபிலசாஃபிக்கல் அண்டு ஸ்பிரிச்சுவல் இதுபடி எப்படி தேடுறோம்னா அதுக்கு நிறையா மார்க்கம் இருக்குது. ஒன்று யோகா பண்ணுறோம், மெடிடேஷன் பண்ணுறோம், அப்புறம் ஸ்கிரிப்சர்ஸ்லாம் படிக்கிறோம். நம்ம என்ன சொல்கிறது, அது உபனிஷத்ஸு, வேதா, இதில் எல்லாமும் நம்ம வந்து ஆன்மீகத்தை தேடுறோம். இதுதான் இப்படி இருக்குது. நம்ம பாகவத புராணப்படி அதுக்கு வந்து பகவானுக்கு 6 குணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம். அதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஞானம். ஞானம்ங்கிறது ஆம்னி சயின்ஸ், த பவர் டு கிரியேட், மேனிஃபெஸ்ட், sustain and destroy. Next வந்து இச்சா சக்தி, the power to create, the absolute will to do anything, accomplish anything. அப்புறம் வந்து கிரியா சக்திங்கிறதும் அதே தான். நம்ம வந்து எதை வேணால் அவரால் பண்ண முடியுங்கிறது தான் கிரியா சக்தியும். அப்புறம் பலம், இட்ஸ் அல்டிமேட் ஸ்ட்ரென்த். அப்புறம் வந்து ஐஸ்வர்யம், அல்டிமேட் ரிசோர்ஸ், அது என்ன சொல்கிறது, அன்லிமிட்டெட் ரிசோர்ஸஸ் அண்ட் வெல்த். மூணாவது வந்து ஆறாவது வந்து என்னென்னா சக்தி, த எனர்ஜி, அப்சல்யூட் எனர்ஜி. இதுதான் பகவானோட 6 குணங்கள். இது வந்து நம்ம பாகவத புராணத்தில் சொல்லியிருக்கா. இதை வந்து நீங்கள் நிறைய பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ நிறைய இதெல்லாம் வந்திருக்கு, ஆன்மீக சம்மந்தமான புக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. குறை ஒன்றுமில்லை எல்லாம் நீங்கள் அது 10 வால்யூம் இருக்குது. அதெல்லாம் படித்தாலே உங்களுக்கு வந்து பகவான் பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் ஒரு எலிமெண்டரி நாலேஜ் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஆன்மீகத்தை பற்றி, கடவுள் பற்றி, டோட்டல் சரண்டர் பற்றிலாம் பேசினாங்க. ஆனால் நான் வேறு ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க சரி, நம்ம கண்ட்ரியை சேர்ந்த மற்ற ரிலீஜன் சேர்ந்தவங்களோ நம்மளோட கடவுள் இவ்வளோ பேர் கடவுள் இருக்காளேன்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் முழு விவரமும் தெரியவே தெரியாது. நம்ம முன்னோர்கள்லேருந்து எல்லாருமே அதை பற்றி ரொம்ப விவரமாக நமக்கு எல்லா மூலம் சொல்லியிருக்கார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்கார், கடவுளுங்கிறது வந்து அதை அனுபவிக்கணும். விவேகானந்தர் என்ன சொன்னார், கடவுள் தன்மையை வச்சு தான் கடவுளை நம்ம உருவப்படுத்துகிறோம். எல்லார் மக்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, கடவுள் வந்து உருவமற்றவர்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு உருவத்தை இருந்தால் தான் நமக்கு மனசு அதில் படியும். ஸோ நமக்கு எந்த கடவுள் மேலே விருப்பம் இருக்கோ அந்த கடவுளை வந்து அந்த உருவத்தில் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஸோ கடவுள் வந்து இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. எப்படி வேணாலும் பண்ணலாம். அழகாகவும் இருக்கலாம், சின்னவராகவும் இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் கடவுள் அவர் எப்படி இருந்தாலும் அவர் அன்பே உருவானவர். அதனால் யார் எதை பற்றி சொன்னாலும் ஒவ்வொரு ஹிந்துக்கும் கடவுளோட கான்செப்ட் என்ன நிச்சயமாக தெரியும். அதனால் கடவுள் யாராவது நிறைய இருக்கான்னு கேட்டாங்கன்னா அவளுக்கு சொல்லுங்க, கடவுள் உருவமற்றவர்ங்கிறது எங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து மனசில் பதியணுங்கிறதுக்கு தான் இத்தனை இதையும் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஹலோ, நான் சாந்தி. ஆன்மீகத்தை பற்றி நானும் பேச போகிறேன். உமா சொன்னாங்க, கடவுள் தான் வந்து அல்டிமேட் பவர், அல்டிமேட் காடு. அவர் ரொம்ப எளிமையும் ஆனவர். அவர் வந்து நம்மளெல்லாம் வந்து எப்போ நம்மளை வந்து எல்லாரும் டிவோட்டிஸ்லாம் நம்மளை வந்து எப்படி பக்தி பண்ண போகிறான்னு அவர் ரொம்ப காத்துட்டே இருப்பார். அவர்கிட்ட டோட்டல் சரண்டர் அண்ட் அன்கண்டிஷ்னல் ஃபெய்த் நம்ம வச்சோன்னா அவர் வந்து ரொம்ப இஸ் வெரி சிம்பிள், நம்மளை வந்து தேடி வருவார். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பிரகலாதன். கடைசியில் வந்து அவன் அப்பா கேட்கறச்சே, உன்னோட கடவுள் எங்கே இருக்காருன்னு அவர் கேட்கறச்சே, அந்த கடவுள் வந்து அவன் எதுலேருந்து இருக்கா, எப்படி வரப்போறாருன்னு சொல்கிறதுக்கோசரம் எல்லா இடத்துலையும் அவர் வந்து பரவி இருந்தார். எப்படி கூப்பிடுவான், எப்படி வர சொல்லுவான், சிங்கமாக கூப்பிட போகிறானா, அப்படி கூப்பிட போகிறானா, இப்படி கூப்பிட போகிறானான்னு அவர் வந்து எதிர்பார்த்துன்னு காத்துன்னு இருக்கச்சு தூணில் இருக்கார், அவர் துரும்பிலையும் இருப்பார் அப்படி சொல்லிச்சு. அந்த தூணில் வந்து வரார், வந்து அவரை வந்து இவருக்கு வந்து காட்சி கொடுக்குறார். அண்ட் அவரோட பக்தி அவர் அவ்வளோ அழகாக ஏற்றுக்கிறார். அந்த மாதிரி நம்மளும் வந்து அவர்கிட்ட அன்கண்டிஷ்னல் ஃபெய்த்து, அன்கண்டிஷ்னல் லவ் அண்ட் அன்கண்டிஷ்னல் சரண்டர், சரணாகதி பண்ணோன்னா அவர் நம்மளுக்கும் எளிமையாக வந்து நம்மளுக்கும் நம்மளோட வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார். அதுதான் என்னுடைய. திஸ் இஸ் விஜய் ராஜகோபாலன். என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகங்கிறது வந்து ரிலிஜனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ரிலிஜன் வேறு, ஆன்மீகம் வேறு. ஆன்மீகம்ன்றது வந்து ஒரு இன்னர் பீஸு,
ஒரு மெடிடேட் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு இன்னர் பீஸு. பட் அது நிறைய பேர் வந்து ரிலிஜனோட சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ரிலிஜனில் வந்துட்டு ஆன்மீகத்தில் வந்துட்டு போட்டி, பொறாமை, சண்டை இதெல்லாம் கிடையவே கிடையாது. என்னோட ரிலிஜன் பெருசு, உன் ரிலிஜன் பெருசுன்றது ரிலிஜனில் தான் வரும். ஆன்மீகத்தில் ஒன்றுமே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் சேச்சுரேட்டட் இது. அது இப்போ இந்த கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு யானைக்கு வந்து இந்த நாமம் தான் போடணும், அந்த நாமம் தான் போடணும் அப்படின்னு சொல்கிறது ஆன்மீகமே கிடையாது. அவங்க வந்து ஆன்மீகத்தோட ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறவங்க வந்து அது பண்ணனா அது வந்து ஆன்மீகத்தோட சேர்த்தியே கிடையாது அது. ஸோ ரிலிஜனுங்கிறது வந்து அது கீழே, ஆன்மீகம்ங்கிறது சம்திங் மோர் தேன் தேட். ஃபார் எக்ஸாம்பிள் ரிச்சுவல்ஸை தான் வந்து ஆன்மீகம்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது மாதிரிலாம் பண்ணு, அந்த இது 4 தடவை பண்ணு, அதை 5 தடவை பண்ணு, இந்த நாளில் பண்ணு, அந்த நாளில் பண்ணு. இதெல்லாம் வந்துட்டு மேன்மேட் திங்ஸு. நான் வந்து அதெல்லாம் தப்பாக சொல்லலை. நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக சில மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து தப்பு கிடையாது. டு ரீச் காட் அப்படின்ற ஒரே ஒரு கோல் தான் அது. பட் அதே ரிச்சுவல்ஸையே வந்து ஒரு பெரிய அதுதான் மெயின்ன்ற போது காட் வாக்ஸ் அவுட், யூனோ. ஸோ ரிலிஜன் கீழே, ரிச்சுவல்ஸ் கீழே, ஆன்மீகம் மேலே. அதான் ரிச்சுவல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த கதையை, இவன் ரஜினி கூட சொல்லியிருக்காரு. ஒரு யாகம் நடந்ததான். அப்போது ஒரு பூனை குறுக்கு நெடுக்குமா போயிட்டே வந்துட்டு இருந்தது. குருஜி என்ன சொன்னார், அந்த பூனையை தூக்கி, ஒரு வெள்ளை பூனையை வந்து அந்த ஒரு கம்பத்தில் கட்டு அப்படின்னாரு. உடனே எல்லாரும் பிடிச்சி வெள்ளை பூனையை கம்பத்தில் கட்டிட்டாரு. இதே மாதிரி அந்த பூனை டிஸ்டர்ப் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி கட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் குருஜி போயிட்டார், வேறு குருஜி வந்தார், வேறு சுவாமிஜி வந்தார், எல்லாம் வந்தால் எதுக்கு அந்த பூனையை அங்கே கட்டினான்ற காரணமே தெரியாமல் எல்லாரும் ஒரு வெள்ளை பூனையை தேடி கண்டுபிடிச்சி வெள்ளை பூனையை கொண்டு வந்து அந்த கம்பத்தில் கட்டினாங்களாம். ஸோ இப்படி தான் சில ரிச்சுவல்ஸ், நாட் ஆல். முதல்ல ஆன்சஸ்டர்ஸ் சொன்னது வந்து கரெக்டு. அது வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சில ரிச்சுவல்ஸை சொன்னாருங்க. பட் கீழே வந்தவங்க வந்து என்ன பண்ணாங்க, எதுக்கு எந்த ரீசனுக்காக சொன்னாங்கன்னே தெரியாமல் அதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியது. இப்போ 6 மணிக்கு விளக்கேற்றுறது அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, அதனால் 6 மணிக்கு விளக்கேற்றினாங்க. அது நீ ஏற்றினா உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது, அதெல்லாம் ஓகே, நீ ஏற்றிக்கோ. பட் வந்து அது ஏற்றலைன்னா தப்புன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த சிச்சுவேஷனில் அந்த ஒரு ரிச்சுவலை வந்து அவங்க ஏற்படுத்தினாங்க. அதுதான் என்னோட இது. ஆன்மீகம்ங்கிறது ரிலிஜன் கிடையாது, ரிச்சுவல்ஸ் கிடையாது. இட் இஸ் சம்திங் மோர் தேன் தட். விஜி, ரிச்சுவல்ஸ் பற்றி பேசணுன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் ரிச்சுவல்ஸ் ஹேவ் their own மீனிங், their own significance. நான் ரிச்சுவல்ஸ் பண்ணுறப்போ என்னோடய மைண்ட் வந்து இட் dwells on God. அது ஒரு ஹேபிட் ஆகிறப்போ கை தானா பூ போடும், வாய் தானா மந்திரம் சொல்லும். மை மைண்ட் இஸ் ஆன் காட். ரிச்சுவல்ஸ் பிளே அ பார்ட். ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்கிறாருன்னா, ரிச்சுவல்ஸ் வந்து இட் இஸ் குட் டு ஃபாலோ தெம். ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணுங்கோ. வென் யூ வாண்ட் டு ஸ்டாப் ரிச்சுவல்ஸ் யூ கேனாட் ஸ்டாப். அதே தானாக விழுந்துடும். At one stage when you no longer need the rituals, they'll fall off by themselves னு சொல்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறாரு. I believe that. Okay. பேச போகிற மூவி வந்து அன்பே சிவம். இன்றைக்கி அதை வந்து நாங்கள் வந்து துவைச்சி அலசி பிழிஞ்சு காய போட போகிறோம். நான் வந்து உமா ரியாஸ் கான் கேரக்டர் பற்றி பேச போகிறேன். அந்த படத்தில் அவளோட நேம் வந்து மேஹர். அவள் வந்து கமல்ஹாசனோட ட்ரூப்பில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து கமல்ஹாசன் நிறைய பேர் சக்கா சக்கின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சமூக நாடகம், இந்த நீதி இதெல்லாம் வந்து தெருக்கூத்து மாதிரி போட்டு இது பண்ணுவாள். ஸோ அவங்க எல்லோரும் ஒரே குரூப்பாக இருப்பாங்க. அதில் வந்து உமா வந்து கமல்ஹாசனை லவ் பண்ணுவாள். ஸோ அது வந்து உள்ளுக்குள்ளே சொல்லிவிட்டு வெளியில் சொல்லாமல் உள்ளே லவ் பண்ணிகிட்டு இருப்பான். பட் கமல்ஹாசன் வந்து கிரணை பார்த்துட்டு அவனை லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு போகச்சு, திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிச்சு. அப்போ தான் அவனுக்கு தெரியும், ரொம்ப அப்செட் ஆகிடுவான். அப்போ அவனுக்கு வந்து சாமான்லாம் திங்ஸ் பேக் பண்ண எடுத்து கொடுக்கறச்சு அவன் வந்து ஏதோ ஒரு திங் மிஸ் ஆகிடும். அப்போ வந்து வாட்டர் ஃபால் அப்படின்வான். உடனே எல்லாத்தையும் ஒரு மாதிரி உருன்னு சொல்லிகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் லிப்ஸ்டிக் போட்டுட்டு வாயை வந்து சொப்பு வாய் மாதிரி வச்சுட்டு அது மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு பிடிக்கும். செருப்பை இது சேர வாரி அரைச்சி
வந்து நாயை கடிக்க விட்டா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். என்ன நீ சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலையே, ஏன் கார்ல் மார்க்ஸ்க்கே லவ் வரும் எனக்கு வராதா அப்படின்னு கமல் கேட்பார். கமல் கேட்ட உடனே அவன் வந்து ரொம்ப அப்படியே கோச்சுண்டு இந்த கண்ணாடியை பாரு அப்படின்னுவான். கண்ணாடியை பார்த்துட்டு இவன் திருப்பி இந்த கண்ணாடியை இவளு பார்ப்பா. இந்த மூஞ்சி உனக்கு எப்படி பிடிக்கும், எப்படி நான் இது பண்ணேன், என் மூஞ்சி நல்லா தான் இல்லை, உனக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாள். நீ என்ன சொல்கிற, எனக்கு புரியலையே அப்படின்வான். ஏன் வந்து அப்போது நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்பார். அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு கொலம்பஸ் அப்படின்னு அவன் சொல்லுவான். சொன்ன உடனே அவன் சொல்லுவான், அது பேர் எனக்கு நீ நல்லா இருக்க, நீ அழகாக இருக்க, ஐ லைக் யூ பட் அப்படின்னு சொல்லிச்சு. ஓ ஐ லைக் யூவா, ஸோ லைக்குக்கும் லவ்வுக்கும் இதுதான் நான் டிஃப்ரென்ஸு, நான் இப்போ தான் இதை புரிஞ்சுட்டேன். ஐயோ நான் 3 வருஷமாக அந்த வந்து என்னோட என்னை ஒருத்தர் லவ் பண்ணார், யார் அது அப்படின்னா, நம்ம குரூப்பில் வெங்கடேஷ் தான் என்னை லவ் பண்ணா, அவரை விட்டுவிட்டு நான் ஒன்றை அப்படின்னு அவரை பார்த்து காட்டுவார். சரி நான் அவன்கிட்டே போய் என்னோட லவ்வை இது பண்ணிக்கிறேன், ஆனால் நான் சூசைட்லாம் பண்ணிக்க மாட்டேன், அதுக்குள்ள நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இதை மாத்திரம் அந்த வெங்கடேஷ் கிட்ட மாத்திரம் இதை நான் அவனை இது பண்ணேன்னு சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறங்கி போயிடுவான். அது வந்து அழகாக பண்ணியிருப்பாங்க அவங்க. அன்பே சிவம் இஸ் a beautiful movie. I enjoyed every bit of it. ரொம்ப அழகான ஒரு கதை அதில். there's no story as such. it's just about 2 பேர் ரொம்ப வித்தியாசமான மனுஷன் 2 பேர் மீட் பண்ணுவா, ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷனில் மீட் பண்ணுவா. அன்பே சிவம் படத்தில் நான் பேச போகிறது ஒரு 5 அறிவு உள்ள ஒரு நாயை பற்றி. அது கமலஹாசன் எவ்வளோ அந்த படத்தில் முக்கியமோ அந்த அளவு முக்கியமானது அந்த நாய். அதோட பேர் சங்கு. கமலஹாசன் வந்து பிளேஸ் நல்ல சிவம்னு ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் who's old, who's not very old but he is old in wisdom. ரொம்ப அழகான கேரக்டர். and you have Madhavan on the other hand, a very young and chirpy, bright, smart young man. எல்லாம் வெளியில் உள்ள ஃபுல் ஆஃப் பயம், டவுட்ஸு, ஆன்சைட்டி, ஒன்றுமே தெரியாது, தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது தான். அவள் 2 பேரும் மீட் பண்ணுறா ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷனில். மாதவன் வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் அ ஃபியூ டேஸ் எவ்வளோ அழகாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறான் ஃப்ரம் அ வெரி செல்ஃப் சென்டர்ட் கேரக்டர் இன்டு அ வெரி பியூட்டிஃபுல் கேரக்டர். த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஹவு Kamalhasan brings it about is a very beautiful portrayal in that movie. அன்பே சிவம் is worth watching any number of times. நான் வந்து இந்த மாதவன் அண்ட் கமல்ஹாசன் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்க போகிறேன். மாதவன் வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ் யங் மேனு. இவர் வந்து நிதானமாக, கமல் வந்து நிதானமான ஆள். கமல்ஹாசன் கெட்டவன் நினச்சிட்டு ஆக்சுவலாக மூக்கில் குத்திடுவார். அந்த கோவத்தில் வந்து ட்ரெயினை விட்டு பண்ணி வந்துடுவார். வந்து தான் அந்த உத்தமன் கிட்ட ஏமாந்து போகிறது அதெல்லாம் முடிஞ்சு ட்ரெயின் ஆக்சிடென்ட் சைட்டில் 2 பேரும் திருப்பி மீட் பண்ணுவாங்க. அப்போது மாதவன் கேட்பாரு, என்ன நீங்கள் வந்துட்டு எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்பாரு. இவ ஏற்கனவே வந்து அந்த பிளட்டெல்லாம் பார்த்து ஓ ஷிட், ஓ மை காட், யூ நோ வாட், எனக்கு வந்து எனக்கு என்னோட அண்ணன் வந்துட்டு கிரிக்கெட் பால் பட்டு இறந்து போயிட்டாரு, அதுலேருந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ்னாலே எனக்கு ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்படின்னு உடனே அதெல்லாம் பரவாயில்ல சார், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பார் கமல். உடனே எப்படி சார் எல்லா இடத்துலையும் சிரிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு உடனே வருதே எனக்கு வர மாட்டேங்கிறதே அப்படின்னு டீ கடைக்காரி வந்து இவரை பார்த்துட்டோ, ஐயா மறுஜன்மம் எடுத்துன்னு வந்துட்டேன், நீ தான் சாமி, என்னோட நான் எங்கே சாமி, நீயும் தான் சாமி சொல்லும் போது அந்த நாயை பார்த்துட்டு தான் அந்த சனியை தான் எல்லாத்துக்கும் காரணம் பாரு, அதையே சொல்கிறீங்க, அது என்ன பண்ண, அது தெரிஞ்சா பண்ணினது சொல்லிட்டு நான் அதை கூட்டின்னு போட்டோமான்னு கேட்பார். அப்போ வந்து கூட்டின்னு போ, இந்த சனியனுக்கு வந்த வாழ்வை பாருங்க. உடனே அதை பார்த்துட்டு சங்கோ என்னோட வரையான்னு கேட்டோன்னா அது முதல்ல ஏறி ஆட்டோவில் உட்காந்துரும். அதுக்கப்புறம் படத்தோட நடுவில் வரும். கடைசியில் மாதவன் வந்து உன்னோட ஃபேமிலிக்கு வந்து நான் ஏதாவது வாங்கித்தரணும், உன் குழந்தைக்கு ஏதாவது வாங்கித்தரேன்னா அவர் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிட்டான். இருக்கு எனக்கு ஒரு பையன், அதுக்கு சங்குன்னு பேர், ஒரு பால் வாங்கி கொடு, பந்துன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்ன உடனே சரின்னு வாங்கி கொடுப்பா. திரும்பி கமலஹாசனை தேடிட்டு மாதவன் வரும்போது அந்த இடத்துல வந்து அந்த நாயை பார்த்துட்டு ஓ இவ தான் உன் குழந்தையா நினச்சிட்டு திரும்பி வருவார். மாதவன் is taken to the bed to donate blood. உள்ள பயம் அவனுக்கு. He is lying down and he is asking Sister Vanessa is a very lovely character, very mature. கமலஹாசனும் அவளும் சேர்ந்து அடிக்கிறத பார்த்துட்டே இருக்கலாம். சிஸ்டர் வானஸாட்ட கேட்பான் மாதவன், ரொம்ப ஃபர்டிவாக கேட்பான், சிஸ்டர்
I have to go for a function urgently to Chennai tomorrow to meet my fiancé அப்படின்னு ஆரம்பிப்பான். அவளுக்கு புரிஞ்சிடும். She says, don't worry my son, you will function very well அப்படிம்பா. கமலஹாசன் சிரிப்பான், கமலஹாசனும் சிஸ்டர் ஆன்சரும் சிரிப்பான், அதோனும் சிரிச்சிடுவா. It's a very beautiful scene, very funny. ஸோ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறச்சே நல்லா அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். பார்த்தா அந்த நன்னு இந்த கமலஹாசனை காப்பாற்றிய ஒரு ஃபேஸ் இதெல்லாம் பண்ணது வந்து அந்த நன்னை பார்த்த உடனே அவனும் கத்துவான் மாதவன் அப்படியே பயந்து போயிடுவான். சொல்லிட்டு வந்து 2 பேரும் ஹக் பண்ணிட்டு யூஆர் லுக்கிங் ஹேண்ட்ஸம் நல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இதான் என்னோட ஃப்ரெண்ட் அர்ஸ் ஏபி நெகட்டிவ் அப்படின்னு காலில் சொல்லிடுவாங்க. உடனே அவள் வந்து ஷீ வில் இன்சிஸ்ட், நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் ஏபி நெகட்டிவ் பிளட்டு யூ காட் டு சேவ் சம் லைஃப்ஸ் அப்படின்பா. சேவ் லைஃப் ஆஃப் அ பாய் அப்படின்னு சொல்லுவாள். உடனே இவன் வந்து நோ ஐம் சாரி, எனக்கு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு இந்த பிளட்டு இதெல்லாம் எனக்கு என்னால் ஐம் சாரி அப்படிமா, நீங்கள் வந்து பாருங்கள், யூஆர் எமோஷ்னலி பிளாக்மெயிலிங் மீ அப்படி இப்படின்னு கத்திட்டே வந்த உடனே அந்த பெட்டில் அந்த பையன் படுத்துட்டு இருக்கிறத பார்த்து அப்படியே ஹி வில் ஃப்ரீஸ். அவன் அப்படியே ரத்தத்தோட படுத்துட்டு இருப்பான். மாதவனோட கையை அப்படியே லேசாக பிடிக்க ஆரம்பிப்பான். அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஹில் சேஞ்ச் இஸ் மைண்ட், இம்மீடியட்லி ஹில் கோ அவுட், கர்டன் திறந்து வெளில வந்து டேக் மை பிளட் அப்படின்னு. சார் யார் நல்லவன் யார் கெட்டவன்னே தெரிய முடியறதில்ல சார். நல்லா அழகாக இருக்கிற கமல் சொல்வார், நல்லா அழகாக இருக்கிற ஆள் கூட என்ன மாதிரி அப்படின்பா மாதவன். உடனே அவங்க கூட கெட்டவங்களா இருக்கலாம், ஒரு நல்ல ரொம்ப மோசமாக இருக்கிற ஆள் கூட உங்களை மாதிரி அப்படின்னு மாதவன். அந்த உங்களை மாதிரின்னு சொல்கிறதுல வந்து ஒரு அட்மிரேஷனும் அஃபெக்ஷனும் இருக்கும் மாதவன் சொல்கிறதுல. இட்ஸ் நாட் லைக் அது நெகட்டிவ் சென்டென்ஸ் அது, பட் ஹீ வில் லுக் அட் ஹிம் வித் அன் அட்மிரேஷன் அண்ட் சே தட் அப்படின்னோடனே அது மாதிரி ஆகலாம் அப்படின்னு சொன்னோடனே கரெக்ட் சார், அவன் திருட்டு பையன் பிஸ்கெட்டை கூட தூக்கி போட்டான் பசிக்குது அப்படிமா. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து உத்தமன்கிற ஒரு கேரக்டர். இட் இஸ் ஸ்லைட்லி ஒரு காமிக்கல் அண்ட் ஒரு ஸ்கீமி ஆளை பற்றின ஒரு கேரக்டர். அது வந்து யூகி சேது ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். கமலஹாசனை வந்து மாதவன் வந்து ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டுட்டு, தள்ளி விடலை, அவரை இது பண்ணிவிட்டு கதவு சாதிப்பு ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு இருக்கும்போது அவருக்கு எதிர்க்க வந்து அந்த உத்தமன்கிற கேரக்டர் உட்காந்துட்டு இருப்பார். இவர் வந்து ஆர் யூ கோயிங் டு சென்னை அப்படின்னு கேட்பார். அதுக்கு அந்த உத்தமன் வந்து பதில் கூட தெனாவட்டாக தான் சொல்லுவார், அப்படி தான் சொல்லுவார் அந்த உத்தமன். அப்புறம் ஹீ இஸ் ரீடிங் எ புக். மாதவனுக்கு ரொம்ப க்யூரியஸாக மெதுவாக குனிஞ்சு அந்த புக்கை பார்ப்பார். புக்கை பார்த்தோம்னா ஐ எம் சாரி லிசன், ஐ ஓன்ட் லென் மை புக்ஸ் அப்படின்ட்டு தமிழில் வேறு சொல்லுவார். நான் புஸ்தகத்தெல்லாம் தர்றதில்லை, புஸ்தகம் வனிதா விதம் பரஹஸ்தம் கதம் கதக அப்படின்னு ஒரு சான்ஸ்கிரிட்டில் வேறு சொல்லுவார். சொல்லிவிட்டு அதுக்கு தமிழ் மீனிங் வேறு சொல்லுவார். தேவ பாஷை புரியாது இல்லையா, அதனால் நான் சொல்கிறேன் அதுக்கு மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தமிழ் மீனிங் வேறு சொல்லுவார். அப்புறம் என்ன மீன் வாயில் என்ன ஆகும்னா, அவர் வந்து இதை பற்றிட்டு அவர் அதோட மீனிங் எல்லாம் கேட்ட உடனே மாதவன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, உங்களுக்கு தமிழ் சான்ஸ்கிரிட் தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே கொஞ்சம் தெரியும், பட் நான் வந்து உத்தமன் பேர் வச்சுட்டு போய் சொல்லக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று என்ன சொல்லுவாருன்னா, அவர் வந்து எனக்கு நிறைய விஷயம் தெரியும், பட் நான் அதெல்லாம் விளம்பரப்படுத்திக்கிறது கிடையாது, விளம்பரம்னோட தான் நான் வருது, விளம்பர உலகத்தின் தந்தை ஒக்லியை பற்றி அவங்களுக்கு தெரியுமோ அப்படின்னு அவர்கிட்ட கேட்பார். அதுக்கு வந்து மாதவன் நீங்கள் ஆர்ட் ஃபில்ம் மேக்கரா அப்படின்னு அதை வேற அவர்கிட்ட கேட்டோன்னே, அதுவும் எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னு பார்த்தா, எனக்கு மகாத்மா காந்தி கூட என்னோட குரு தான், அவரும் அந்த ஒக்லி மாதிரியே ஆள் பாதி ஆடை பாதின்னு சொன்னவர். ஆள் முக்கியம் இல்லை, ஆடை முக்கியம் இல்லை, ஆள் தான் முக்கியம்னு சொன்னவர் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு என்ன நான் ரொம்ப பேசுகிறேனோ அப்படின்னு அவர் ரொம்ப தன்னையே அவர் ரொம்ப சிலாயிச்சுப்பார். நெக்ஸ்ட் டே வந்து டிடிஆர் தான் வந்து அவர் எழுப்புவார். டிடிஆர் எழுப்பும்போது மாதவன் எழுந்து மெதுவாக அவரோட பேக்கை தேடுவார். அவர் பேக்கெல்லாம் மிஸ்ஸிங். அவர் உடனே மை பேகு, மை சூட் கேஸு, மை லேப்டாப், எவ்ரிதிங் நான் காணோம், ஐயோ மை காட் எனக்கு தெலுங்கு வராது அப்படின்னு உடனே அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து, கவலைப்படாதீங்க எனக்கு தமிழ் தெரியும், நான் தமிழில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சேர்ந்து 3 பேர் அந்த ஆள் தூக்கின்னு போயிட்டாரு அப்படின்பார். யார் எனக்கு உங்களுக்கு முன்னாடி உட்காந்து உங்க கூட நேற்று நைட் பேசியிருந்தாரு அந்த உத்தமன் தான் அப்படின்னு. ஐயோ இஸ் அ பக்கா ஜென்டில்மேன், ஹி நோஸ் இங்கிலீஷ் சான்ஸ்கிரிட், நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறார், சூட்டு கோட்டு டையெல்லாம் போட்டுட்டு இருக்காரு சார் அவர் அப்படின்னோடனே, சூட்டு கோட்டு போட்டவங்களாம் ஜென்டில்மேனா சார், கதர் சட்டை போட்டவெல்லாம் தியாகியா சார் அப்படின்னு அந்த இவர் கேட்பார். அந்த கூட்டு சொட்டெல்லாம் உங்களுக்கு மாதிரி ஆள்கிட்ட திருடினது சார் அப்படின்னோடனே அவர் ரொம்ப டவுன் ஆகிடுவார் மாதவன். போனதுக்கப்புறம் இன்னொரு கியூட் கேரக்டர் அவளோட குரூப்பில் இருப்பான். அவன் வந்து அழுதுகிட்டே வருவான், நீ ஏன்டா அழற அப்படின்வான். நானும் வந்து ஒருத்தரை லவ் பண்ணேன் அப்படின்வான். யார் அது, என் லவ் கீழே இறங்கி போயிட்டே இருக்கு அப்படின்வான். அதுக்கப்புறம் வந்து
சரி அவன் வந்து வயசு தான் டிஃப்ரென்ஸுனா இல்லை வயசுலேயும் டிஃப்ரென்ஸு ஆள் ஒசரத்துலேயும் டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக அழுதுட்டு இருக்க மாட்டேன், உன் கல்யாணத்தில் வந்து நான் வந்து பிரிஸ்காக வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். இவன் செக்கு இவன்ட்ட மாட்டின்றான். மாதவனோட பையில வந்து கமலஹாசனோட தொழிலாளர்களுக்கெல்லாம் சேர வேண்டிய செக்கு வந்து மாதவன் கிட்ட மாட்டிடும். அதை போய் மாதவன் வந்து வீடுன்னு நினச்சின்னு போய் பார்ப்பாரு. பார்த்தா அது ஒரு தொழிலாளர் சங்கமாக இருக்கும். அங்கே வந்துட்டு அந்த இடத்துல அந்த டாகை பார்ப்பாரு. ஓ இதுதான் பையனான்ற அப்போ தான் தெரியும் மாதவனுக்கு. போய் பார்த்தா இவர் ஃபோன் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பார் மாதவனுக்கு. உடனே மாதவன் சொல்லுவார், இந்தாங்க நான் செக்கை கொடுத்தாச்சு, அதை உங்கள் வீடுன்னு நினச்சேன், அதான் உங்கள் பையனா அப்படின்னு. ஆமாம், அப்போது ஒய்ஃப் என்ன இறந்துட்டாங்களா அப்படின்னு. இதெல்லாம் இது விடுங்க, ஒய்ஃப் பிறக்கவே இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் காம்ப்ளெக்ஸ் ஒரு ஒய்ஃப் இல்லையே அப்படின்ற காம்ப்ளெக்ஸில் ஏதாவது சொல்லியிருப்பேன் நான் அப்படின்னு சொன்னோடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லி டாக்ஸி வந்து நிற்கும் கரெக்டாக. அந்த கதை திறந்த உடனே போய் அந்த சங்கு போய் ஏறி உட்காந்துருவோம் டாக். உடனே கமல் வந்துட்டு சங்கு சங்கு கெடவுன் அப்படின்னு ஒன்று மாதவன் வந்து சங்கு ஸ்டே தேர் உடனே சொன்னோடனே என்ன இன்னைக்கு எனக்கு கல்யாணம் தெரியுமே அப்படின்னு. இல்லை நீங்கள் வரீங்க அப்படின்னு. நான் இப்போ நான் சாயங்காலமாக வரேன் அப்படின்னு. இல்லை நவ் அப்படிமா. உடனே சரி நான் என்ன மிரட்டுறீங்க அப்படின்னு சொன்னோடனே இல்லை நீங்கள் உட்காடுறீங்க, எனக்கு ஒரு நான் சொல்லி என் அண்ணன் ஒருத்தன் இருந்தான், கிரிக்கெட் பால் பட்டு செத்து போயிட்டான், இதெல்லாம் ஐ டோல்ட் யூ தட் மேன் ஆல்ரெடி அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் சொன்னீங்க சாரி அப்படிமா. மறுபடியும் ஒரு அண்ணன் கிடைச்சாருன்னு அப்படின்னு பார்ப்பார் கமல். உடனே மாதவன் வந்துட்டு எஸ் இப்போ நீங்கள் ஏறி உட்கார போகிறீங்களா இல்லையா அப்படின்றதுக்குள்ளே போய் ஏறி உட்காந்துரு, ஏன் முன்னாடியே சொல்லலை அப்படின்பாரு. இது என்ன காதலா பூச்சாயா காதலா திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு அப்படின்னு ஏறி உட்காந்துருவார். அப்போ ஏறி கிளாஸ் எல்லாம் மூடிடும். உடனே மாதவன் அந்த சந்தோஷத்துலேயே அவரை கலாய்ப்பார். கமல்ஹாசனை பார்த்துட்டு நீங்கள் ஒரு சரியான பைத்தியம் அப்படிம்பாரு, வாய் மட்டும்தான் செய்யும். கமல் வந்து வாட் அப்படிம்பா, யூ ஆர் அ மேட் மேன் அப்படின்பா. உடனே கமலும் வந்து யூ ஆர் ஆல்சோ மேட் மேன் அப்படின்னு ஒரு சைகை கொடுப்பாரு. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆகும். இன்னும் முடியல, ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லிடுறேன். கல்யாணத்துக்கு வந்துடுவாங்க, ரெண்டு பேரும் நடந்து வந்துருச்சு. எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் சுற்றி வந்து என்னடா இப்படி பண்ணிட்ட நீ பயந்தே போயிட்டோம் நாங்கள்லாம் அப்படின்னு வரும்போது இவர் தான் என்னோட அண்ணன் அப்படின்னு கமல்ஹாசனை காமிப்பான். இன்னும் ஒரு சின்ன பையன் கேட்பான், அங்கிள் உங்கள் முகத்தில் ஏன் இப்படி ஒரு கோடு இருக்குது அப்படின்னு. டே சும்மா அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. உடனே மாதவன் ரொம்ப தன்னோட ஆளுங்கிற மாதிரி அதெல்லாம் அவர் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லுவார், ரெடியாக வச்சுருப்பாரு, ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டார் அப்படின்னு. உடனே கமல் சொல்லுவார், நான் குஜராத்தில் வந்து ஒரு பார்பர் ஷாப்பில் ஷேவ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அப்போ பூகம்பம் வந்துடுச்சு. ஸோ எல்லாத்தையுமே ஒரு ஜோவியலாக ஒரு நல்லா அதை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு சுந்தர் சி. Chatting, chill.